கிருஷ்ணகிரியில் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் தாவேகா வேட்பாளர் சிவகுமார் சேலத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் வடக்கு தொகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி பகுதிகளில் அமைந்துள்ள 4 டாஸ்மாக் கடைகளை அகற்றுவதே தனது முதல் பணியாக இருக்கும் என தெரிவித்தார். வடக்கு தொகுதியில முக்கிய பிரச்சனை முதல்ல என்ன தீர்க்க போறீங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் தீர்க்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வடக்கு தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுபான கடைகள்லாம் பள்ளி கல்லூரிகிட்ட 4 கடை இருக்குது. அந்த கடையை மூட நான் பரிந்துரை செய்யலான்னு இருக்கிறேன். 717 கடை எங்கள் தளபதி மூட உத்தரவிட்டிருக்காரு. அதில் அந்த 4 கடையை எடுக்கிறதுக்கு என்னோட பரிந்துரை உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி தரேங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தூர் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இப்பகுதியில் வீடுகளுடன் ஒரு கோயிலும் தனியார் மருத்துவமனையும் இயங்கி வருகின்றன. இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுல பக்கத்திலே டாஸ்மாக் இருக்கிறதுனால மக்கள் குடிச்சிட்டு இங்க அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. வேஸ்ட் பாட்டில், அது இல்லாம சாப்பிட்டுட்டு வேஸ்ட் அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. பக்கத்துல தெரு முனையில குழாய் இருக்கு, தண்ணி குழாய், அங்கேயும் வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு போயிடுறாங்க. தண்ணி பாட்டில் அப்படியே குடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு. முக்கியமா ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க இல்ல. தமிழ்நாடு அரசு இப்ப நீங்க டாஸ்மாக் அகற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. சோ இங்க இருக்க டாஸ்மாக் நீங்க அகற்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.